பாட்காஸ்ட் கேட்க வந்திருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது வினா, நான் வினுஷ். என் கூட இதில் இணைஞ்சிருக்கிறவர் நவீன். வணக்கம் வினுஷ். வணக்கம் நவீன். ஓகே, இன்னொரு எபிசோட் ஆஃப் வினா பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்கோம். போன எபிசோட்ல நம்ம ரொமான்டிசைசிங் த பாஸ்ட் ஆர் பழமைவாதத்தை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கும் கிட்டத்தட்ட அந்த டாபிக்கோட கண்டினியூஷன் மாதிரி ஒரு விஷயத்தை பேச போறோம். அதாவது இன்னைக்கு சூடோ சயின்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ பேசிக்கா சூடோ சயின்ஸ்னா என்ன, சயின்ஸ்க்கும் சூடோ சயின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி நடக்கிற நேச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம பேசிக்கா சயின்ஸ்ன்னு சிம்பிளா சொல்லலாம். ஸோ இதுல வந்து சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல பரப்பப்படக்கூடிய ஒரு அறகுறையான அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அறகுறையான அறிவியலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான ஒரு ஆதாரம்ன்றதே இருக்காது. அதாவது ஆதாரபூர்வமா அதை யாரும் முழுமையா ப்ரூவ் பண்ணிடவும் முடியாது. அதே நேரம் இது முழுமையா பொய் அப்படின்னு யாராலையும் ஆதாரபூர்வமா டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கான இடத்தையும் அது கொடுக்காது. ஸோ சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம கொலோக்கியலா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா போலி அறிவியல் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், இப்போ இந்த நியூமராலஜி பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வழக்கத்துல இருக்கு. அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம முழுமையா ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் சூடோ சயின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரூவன் சயின்டிபிக் ஃபேக்டை வச்சு அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து கதை விடுவாங்க. அதுதான் பேசிக்கா சூடோ சயின்ஸ். இப்போ ஆஸ்ட்ரானமிங்கிறது ரியல் சயின்ஸ். அந்த ஆஸ்ட்ரானமியோட நிறைய கதைகள் விட்டு சேர்த்து வச்சதுதான் ஆஸ்ட்ராலஜி. ஸோ ஆஸ்ட்ராலஜி சூடோ சயின்ஸ். ஸோ இப்போ அந்த அந்த சூடோ சயின்ஸ்ன்ற விஷயங்கள் வந்து என்னென்ன, இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம ஜென்ரலாவே வந்து இப்படி சொல்லிடுறோம் சயின்ஸ் சூடோ சயின்ஸ். ஆனா எதெல்லாம் சூடோ சயின்ஸ் எதெல்லாம் சயின்ஸ்ன்றதையே நம்ம முதல்ல எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது? அதான் இப்ப சூடோ சயின்ஸ் பரப்புறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து அவங்க சொல்ற விஷயத்த நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாத மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் தான் ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாம நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், சொல்லிட்டு இது இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வானத்தை போல படத்துல நம்ம விஜயகாந்த் சொல்ற மாதிரி, என் கையில வந்து இப்போ இத்தனை லட்சம் மண் இருக்கு, முடிஞ்சா எண்ணி பாத்துக்க அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரிதான். அதான் இதுக்கு ஒரு ஃபேமஸா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டிராகன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு, இன்விசிபிள் டிராகன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து எங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு டிராகன் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு நீ வந்து எங்க காட்டு அப்படின்னு கேக்குற. வானோனே பேஸ்மெண்ட் கூட்டு போறேன். கூட்டு போயிட்டு இந்த இருக்கு பாரு டிராகன் அப்படின்னு காமிக்கிறேன். எங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு நீ கேக்குற. இல்ல இந்த டிராகன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்புறம் அப்படியா, அப்ப கீழே வந்து ஏதாவது கோலப்பொடி போடு, அது நடந்தா ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, அப்படி ப்ரூவ் பண்ணலாம்ல அப்படின்னு. அங்கதான் தப்பு பண்றீங்க, இந்த டிராகன் ஃபுட் பிரிண்ட்ஸே வைக்காது அப்படிமே. சரி அதுவும் இல்ல, ஸ்ப்ரே பெயிண்ட் அடி, உடம்புல படும்ல தெரியும்ல அப்படிமோ அப்படி நீ கேப்ப. இல்ல இந்த டிராகன் அதோட ஸ்பெஷாலிட்டி, அதுவும் தெரியாது அப்படிங்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேட்டரியா இல்ல எக்ஸ்பெரிமெண்டரியா நீ என்ன கேள்வி கேட்டாலும் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு எஸ்கேப் ஆயிடலாம். அதான் எங்கடா கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு கேட்டா, எவன் பொண்டாட்டி எல்லாம் பத்தினியா அவனுக்கு கண்ணுக்கு மட்டும் தான் கடவுள் தெரிவாரு அப்படின்றது. ஆமா, இல்ல இத பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து நம்ப வைக்கிறாங்க. அது வேற விஷயம். அதான் பேசிக்கா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கேள்வி கேட்கறவங்க மேல வச்சிருவாங்க. இப்ப நீங்க ஆஸ்ட்ராலஜி தப்பு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அனெக்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ கேட்ட கதைகள் வச்சு நான் எனக்கு யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்படி நம்ம யார் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, காது வழியா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாயிரும். யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ப வேண்டியது இருக்கும். இதுதான் பிரச்சனை. இப்படி இருக்கப்ப நம்மளால அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது, ப்ரூவ் பண்ணவே முடியாத மாதிரி போயிடும். சோ இந்த மாதிரி பேசிக்கா சூடோ சயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு சில விஷயங்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட்ஸை டெஸ்ட் பண்ணவே விட மாட்டாங்க. இப்ப நான் வந்து உன் கையில வந்து ஒரு கல்லை கொடுக்குறேன், மந்திர கல்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மந்திரக்கல்ல ஒரு பயங்கர எஃபெக்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த எஃபெக்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இல்ல எக்ஸ்பர்ட் கேக்குறாரு அப்படின்னு, இல்ல உங்களால அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த எஃபெக்ட் வந்து சில பேருக்கு தான் புரியும். அது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றதை நீங்க நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ சயின்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து உனக்கு இது புரியாதுன்னு நம்ம யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அது வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயமா சயின்ஸ் இருக்கும். ஆனா சூடோ சயின்ஸ்னு வரும்போது வந்துட்டு
இது சொன்னா உனக்கு புரியாது, நான் சொல்றதை மட்டும் ஜஸ்ட் கேட்டுக்க, இது உண்மைதான், இதை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்றது. கரெக்டா? ஆமா, சயின்ஸோட அழகே அதான் ஐன்ஸ்டீன் தான் நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரு, இப்போ ஒரு விஷயத்த உங்களால வந்து தெளிவா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கே புரியல அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சயின்ஸ்னா எல்லாருக்கும் புரியணும், புரியுற மாதிரி தான் இருக்கும், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும், அதுதான் சயின்ஸ். பட் சூடோ சயின்ஸ் அப்படி கிடையாது. உனக்கு சொன்னா புரியாதுப்பா அப்படியே ஓடிடுவாங்க. அப்புறம் சூடோ சயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா அது ரொம்ப ரீஜனலா இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு ரீஜன்ல மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கதையை அந்த விஷயத்தை கொண்டு போய் வேற இடத்துல சொன்னா அவங்க அதை நம்பவே மாட்டாங்க, ரொம்ப சில்லியா பார்ப்பாங்க. பட் சயின்ஸுங்கிறது அப்படி கிடையாது. எங்க சொன்னாலும் நம்ம வந்து எவிடன்ஸ் பேஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்றதுனால யூனிவர்சலா அது வந்து ட்ரூவா இருக்கும். அதான் சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி தெரியுது சோ வந்து அதை நான் நம்புறேன் அப்படிங்கிறது இல்லாம யார் எப்படி பார்த்தாலும் இது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ரெப்ளிகபிள், ரீப்ரொடியூசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை டைம் நீ இந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். புரியுதா? இதெல்லாம் வந்து சயின்ஸ்க்கும் சூடோ சயின்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். எந்த மாதிரியான சூடோ சயின்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப காமனா இப்ப பாத்துட்டு இருக்கோம் நம்மள சுத்தி? ரொம்ப முக்கியமான சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ராலஜி. ஏன்னா அது ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலா பார்த்தா இந்த ஆஸ்ட்ராலஜி டாபிக்காகவே நம்ம தனியா ஒரு எபிசோட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஓகே, நம்ம அளவுக்கு இந்த எபிசோட்லயே சொல்ல ட்ரை பண்ணுவோம். இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. கிரீக் பிலாசபர் நினைக்கிறேன், டாலமின்னு சொல்லுவாங்க, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸ், பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட பர்சனல் லைஃப் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸை பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுல ஒரு 1% கூட தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வானத்துல தெரிய ஸ்டார்ஸ் இருக்குல்ல, ஸ்டார் நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வானத்துல பார்த்தா டிஃபரெண்ட் பீரியட் ஆஃப் தி இயர்ஸ்ல டிஃபரெண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் தெரியும். கான்ஸ்டலேஷன் என்ன, ஒரு செட் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு 5-6 ஸ்டார்ஸ். அதை பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு 5-6 ஸ்டார்ஸ் சேர்ந்து நம்ம கண்ணுக்கு வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இந்த பேட்டர்ன்ல இது இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்கார்பியோ, ஆரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். பேசிக்கா ஏன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்ஸ் இந்த பீரியட் ஆஃப் இயர்ல வர்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் வர்றப்ப நெக்ஸ்ட் இயர்லயும் இது வந்து இந்த மாதிரி வருது பாருங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கான்ஸ்டலேஷன்ஸ், இப்ப இந்த ஸ்கார்பியோ, ஆரியான்லாம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இந்த செட் ஆஃப் ஸ்டார்ஸ் கிட்ட சன் ரைஸ் ஆகிறத வச்சு இந்த கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் இயர்லயும் ஓரளவு ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு, ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு கேலண்டர்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா கிடையாது. சோ வந்து பேசிக்கலி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் வச்சு தான் நம்ம இருந்தோம். சோ இப்படிதான் பேசிக்கா ஆஸ்ட்ராலஜி ஆரம்பிச்சிச்சு. பட் இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி டாலமி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எர்த்தோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 23 டிகிரி டில்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு கிட்டத்தட்ட 1500 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. சோ அப்ப கண்டுபிடிச்சது எதுவுமே வந்து இப்ப ரெலவெண்டாவே இருக்காது. இது ஒரு விஷயம். இது இல்லாம இந்த பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட கரியர்ல இல்ல நம்மளோட லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய முட்டாள்தனம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்ஸோட வெளிச்சம் கூட நம்மளுக்கு வந்து நம்ம ரூம்ல இருக்கோம் அப்படின்னா வராது. அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கமோ, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். சோ மார்ஸ்க்கும் நமக்கும் கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான் சொல்லணும், ஒரு எஃபெக்டும் இருக்காது. சோ அது வந்து உன்னோட பர்சனல் லைஃப்ல, உன்னோட லவ் லைஃப்ல எல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். அப்ப வந்து ரிசோர்சஸ் இல்லாதனால அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்பவும் அதை நம்புறாங்கிறது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். இந்த செவ்வாய் தோஷம், மார்ச்னா ஆக்சுவலா அந்த செவ்வாய் தானே, செவ்வாய் தோஷத்துக்கு நான் கூட ரீசெண்டா அந்த ஒரு கதையெல்லாம் படிச்சேன். அதெல்லாம் வந்து ரத்த பிளட் குரூப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு, அதான் அந்த சுடோ சயின்ஸ்ன்றது நம்ம இதைதான் சொல்ல வரோம் இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு அப்போ ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி அவங்க ஒன்னு டிவைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா பிளட் குரூப்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதையே நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் சயின்ஸ்ல எல்லாம் அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் வந்துச்சு. ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல சயின்ஸ்ல ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு புதுசா அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுறதுதான் வந்து நம்ம சூடோ சயின்ஸ் சொல்றோம். கரெக்டா? அதான் அது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து ஜெனரலா எல்லாருமே பண்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னு அது வந்து அவங்க லைஃப்ல பர்சனலா எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது உண்மை இல்லைங்கிறது இருக்கிறப்ப இப்படி வந்து இவ்வளவு கான்பிடண்டா வந்து இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, சோ வந்து இதனால உங்களுக்கு கல்யாணத்துல ப்ராப்ளம் வரும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது
இன்னமும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால எவ்வளவு வந்து கெட்ட விஷயங்கள் நடக்குதுங்கிறது தான் பிரச்சனை. ஆல்சோ நீ சொன்ன மாதிரி வந்து இது ரீஜனல், அந்த சூடோ சயின்ஸ்ன்றது ரீஜனல் சொன்ன மாதிரி இந்த அஸ்ட்ராலஜியும் கிட்டத்தட்ட ரீஜனல் தான் இல்லையா? ஏன்னா வந்து இப்ப இந்தியன் அஸ்ட்ராலஜி வந்து இந்தியாவை சென்டரா பேஸ் பண்ணி, சென்டர் ஆஃப் த எர்த்தா கன்சிடர் பண்ணி டிவைஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதே மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி வந்து அந்தந்த கண்ட்ரியோட ஜாகிரபிக்கல் லொகேஷனை சென்ட்ரலைஸ்டா வச்சு எழுதியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அஸ்ட்ராலஜிலே வந்து எர்த்த வந்து ஒரு பிளானட்டாவே நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? எர்த்த சுத்தி எல்லாமே வர்ற மாதிரி சூரியனே ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் என்னங்கிறது அது எல்லாமே மாறி இருக்கு. சன் மூணு எல்லாம் வந்து நவ கிரகங்கள் சொல்லியிருப்பாங்க. சோ அது பேசிக்கா அது ஃபுல்லாவே தப்புங்கிறது ஒரு இருக்கிறப்ப எனக்கு ஏரியா என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா, அது எப்படி வந்து நம்ம உடம்புல நம்மளோட லைஃப்ல வந்து இம்பாக்ட் பண்ணுங்கிறதா எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. அதான் இப்ப வந்து அந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயம் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளவு தூரம் பிரிவலண்டா இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜஸ்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த விஷயத்திலயும் வந்து நம்ம இதை முழுமையா நம்பணும்ன்ற ஒரு உடனடியான தேவை இருக்காது. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து நீ ஒரு புது ஃபேமிலியை வந்து நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படிங்கிறப்ப இந்த அஸ்ட்ராலஜியை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கணிக்கிறதுக்கு, அந்த ப்ரெடிக்ஷனுக்கு வந்து இதை ஒரு முழுமையா நம்புறாங்க. சோ அது இருக்கிறதுனாலயே இத்தனை வருஷம் ஆனாலும் அதனுடைய அந்த ப்ரிவலன்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹோரோஸ்கோப், டெய்லி ஹோரோஸ்கோப் எல்லாம் சொல்றவங்க வந்து ரொம்ப ஜெனரலா சொல்லுவாங்க. அது யாருக்கு வேணா பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப 12 ராசி இருக்கா, இப்ப நான் விருச்சிக ராசின்னு வச்சுக்கவேன். நான் விருச்சிக ராசியில வந்து என்னோட ராசி பலன், டெய்லி ராசி பலன் படிக்கிறேன் அப்படின்னு அதை நான் படிச்சா எனக்கு வந்து ஓகே, ஆமா இப்படிலாம் இருக்கு, எனக்கு சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஆனா எனக்கு மட்டும் இல்லாம அது வேற எந்த ராசின்னு சொல்றவங்க படிச்சாலுமே அது அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேகா சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்னால நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. சோ இது யாருக்கு நடக்கலாம், அது ஜெனரலா. கரெக்ட். அதான் நம்ம வந்து நிறைய நாள் நாளா ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது பார்க்காம அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்ப்பேன் அந்த டெய்லி கேலண்டர்ல. அதுல போட்டிருக்கிற வேர்டுக்கும் நம்மளுக்கு நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அந்த 12 அந்த ஸ்டார்ஸுக்கும் அந்த ராசிக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அந்த பலன் போட்டிருக்காங்கல்ல, சில நேரங்கள்ல அந்த என்டையர் செட் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு 20 நாள் 30 நாளோ ஒரு 40 நாள் கழிச்சு ஏதோ ஒரு டேட்ல பாக்குற அப்படின்னா அந்தந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன் அப்படிங்கிற விஷயம் அப்படியே ரிப்பீட் ஆகும். கரெக்டா தான். இப்ப நம்ம காலையில ராசி பார்த்துட்டு போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தடங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்ப அதிகமா தெரியும். பாத்தியா நீ தடங்கள்ல போட்டுருந்துச்சு, அதனால தடங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அதே இல்லாம இப்ப சுபம், நீ சுபம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த தடங்கள் எனக்கு பெருசா கண்டுக்கவே மாட்டேன். ஓகேவா? வேற ஒரு விஷயம் நடக்கிறப்ப பாரு சுபம் அப்படின்னு மேட்ச் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இதுதான் பிரச்சனை. இது எல்லாருக்குமே டெய்லி ஒரு நடக்கிற விஷயத்த ஜெனரலா போட்டுருவாங்க. சோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கல் விஷயம் தான் இல்லையா? நம்ம வந்து அதை பாக்குறோம், காலையிலே பாத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம மேல ஒரு மென்டல் எஃபெக்ட் வந்து அது நம்மளுக்கு கொடுக்குது, அதனால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப அதை நம்மள நம்ப வைக்கிறாங்க ரீசனே இல்லாம. ஆனா நிஜமாவே நீங்க வந்து எதை நினைச்சு இந்த சுபம்னு போட்டீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல வந்துச்சுன்னா இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னா, அந்த எப்படி நம்ம சொன்ன மாதிரி இப்ப சயின்ஸ்ன்றது எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி நீங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சீங்களோ அதை திருப்பி பண்ணுங்கன்னா அதை பண்ண முடியாது. நம்மளுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி அதை வந்து அவங்க இதனாலதான் நாங்க இப்படி சொன்னோம் அப்படின்றத டைரக்டா சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க என்ன காரணங்கள் சொல்லுவாங்கன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், உடனே ஒரு நாள்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட முடியாது. வழக்கமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்குறவன் மனசு நல்லா இருந்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனை சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம சூடோ சயின்ஸ்னு சொல்ல வர்றோம். இதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனிங் இருக்காது. அதான் இப்ப ஒரு 4 நியூஸ் பேப்பர், டிஃபரெண்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரே ஹோரோஸ்கோப்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தா 4மே டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஃபரெண்டா இருக்க 4மே ரொம்ப ஜெனரலா இருக்கும். யாருக்கு வேணா இப்ப நான் படிச்சாலும் வந்து பொருந்தும், நீங்க படிச்சாலும் பொருந்தும், என்ன ராசிங்கிறதுலாம் இரலவெண்டா பொருந்தும். அப்படிதான் அவங்க வந்து இது பண்றாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கைராசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கைராசி அப்படி சொல்லுவாங்க, நாடி ஜோதிடம் சொல்லுவாங்க, கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி ஜோசியத்தை நம்புறவங்க நாடி ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க, நாடி ஜோசியம் நம்புறவங்க கிளி ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க. சோ ஒருத்தவங்க வந்து இது கரெக்ட் ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல வாலண்டியரா வெளியே போயிட்டு இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் at the end அஃபெக்ட் பண்ணும். அதான் அது வந்து என்ன சொல்றது, இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிறது. இப்ப வந்து இந்த கடத்தல் தொழில் பண்றவன் இந்த சினிமால காட்டுற மாதிரி உன் தொழில நான் வர மாட்டேன், என் தொழில நீ வர மாட்டேன்ற மாதிரி, நீ ஒன்னதை பண்ணிக்க நான் என்னதை பண்ணிக்க,
நம்ம எல்லாரும் ஜோசியம்ன்ற ஒரு விஷயத்துல கனெக்டடா இருப்போம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அதான் அதையும் வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டும் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம இந்த சினிமால ஏதோ ஒரு படத்துல எல்லாம் வருமே, இது இந்த வடிவேலுக்கு என்னையா பாரதி ராஜா படம் வந்திருக்கு அப்படின்னு. இது பேசிட்டு இருக்கப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப ஹோமம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஹோமம் பண்ணா புகை வரும், அங்க வந்து ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும், அதனால வந்து நாங்க வந்து ஹோமம் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இதே ஹோமத்தை வந்து ஆன்லைன்ல ஸ்கைப்ல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்கேஜ்மெண்டா இருக்கட்டும், இப்ப இதுவா இருக்கட்டும், வீடு பால் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம்ல கூட இவங்க ஆன்லைன்ல வந்து அந்த பூசாரி இருக்காங்க, அவங்க வந்து மந்திரம் சொல்றாங்க, அப்படியே வந்து முடிச்சிடுறாங்க. சோ இது வந்து அவங்க அப்ப சயின்ஸ் முட்டு கொடுத்தது எல்லாமே வந்து அந்த இடத்துல வேஸ்டா போயிடும். ஃபுல்லா ஏமாத்து வேலை அப்படிங்கிற ஆயிரும். கரெக்ட். அது வெறும் பிலீஃபை பேஸ் பண்ணி போயிருது இல்லையா? நீங்க வந்து ஒரு இடத்துல பிசிக்கலா உட்காந்து நான் வந்து என்சாண்ட் பண்ணும் போதும் அந்த பொருட்கள் எல்லாம் போடும் போதும் பிசிக்கலா அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்கைப் வீடியோ கால்ல உட்காந்துட்டு அதை பண்றீங்க அப்படின்றப்ப அது எப்படி எது எலக்ட்ரானிக்ஸ் வழியா சிக்னலா பாஸ் ஆகி எமிட் ஆகுதா என்னன்னு புரியல. போட்டிருக்குப்பா போட்டிருக்கு அப்படிம்பாங்க. இல்ல இல்ல இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னாங்க. என்ன இவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு என்னன்னே தெரியல. ஓகே, அதான் பேசிக்கான ப்ராப்ளம். இவங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றது சயின்டிபிக்கா சொல்ற விஷயத்த அவங்க வந்து மாரலா எடுத்துக்கிறாங்க. இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? நீ சொல்ற நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது கெட்ட சார்ஜ் கிடையாது, ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்பா பீட்டான்னு வச்சிருக்கலாம், இல்ல வந்து பிளஸ் மைனஸ் ஏதாவது வச்சிருக்கலாம். ஆனா இவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றதுனால இவங்க நெகட்டிவ் வந்து ரொம்ப அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிறாங்க. நெகட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி சொல்றதுனால அது கெட்டதா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரான்லாம் நெகட்டிவ் பார்ட்டிகல் அப்படிங்கிறதுனால அந்த எலக்ட்ரான் நம்மளை சுத்தி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நம்மளுக்கு கெட்ட விஷயம் அப்படின்னு. எலக்ட்ரான் கெட்டதுன்னா உங்களுக்கு கரண்டே கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு இருக்கும். அதான் அது எலக்ட்ரான் கெட்டது, புரோட்டான் வந்து நல்லது. ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலதான் வந்து இவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வந்து மாத்திக்கிறாங்க. அதான் பிரச்சனையா இருக்குது. ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்றது ஒரு பக்கம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. இப்போ சயின்ஸ்ல ஆக்சுவலா எலக்ட்ரான் புரோட்டான் எதை பத்தி பேசுதுன்றது அவங்களோட எய்ம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க சொல்ற ஒரு விஷயத்த எல்லாரும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சயின்ஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் வந்து நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்ன மாதிரி நாசா ப்ரூவ் பண்ணுச்சு, இஸ்ரோ ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இது இப்படி இருக்குல்ல, இதை இஸ்ரோவே ப்ரூவ் பண்ணிருக்கு, இது நாசாவே ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சயின்ஸ்ல இது இருக்குன்றப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்க ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது நம்பாதவங்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் கொடுக்கறத விட இப்படி பாத்தீங்களா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது இல்ல. அதான் அவங்க அந்த சூடோ சயின்ஸ் அவங்க ப்ரூவ் பண்றதுக்கே சயின்ஸ் தேவைப்படுது. இத நீ நாசா சொல்றப்பதான் நம்ம இந்த உங்களுக்கு தெரியுமா திருநள்ளாறுல சேட்டலைட்ஸ் வந்து வர்றப்ப அப்படியே வந்து செயலிழந்து போயிரும் அப்படிம்பாங்க. கரெக்ட். ஆமா, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி ஆக்சுவலா நானும் இந்த விஷயத்துல அதையும் பேசலாம் தான் வந்தது. இந்த மாதிரி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு மேல வந்து சேட்டலைட்ஸ் பாஸ் ஆகுறப்பெல்லாம் வந்து அது வந்து ஒரு மாதிரி தடுமாறுது, ஒரு மாதிரி வந்து நில குழஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய அதை வந்து அதை இன்னைக்கும் அது உண்மையான சயின்ஸ்னு நம்பக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாட்ஸ்அப்ல வருதேப்பா, அப்புறம் நாசாவே சொல்லி வச்சு நம்ம அப்படி இருப்போம். அதான் ரீசெண்டா நான் இன்னொரு பாட்காஸ்ட் கேட்கிறப்ப அவர் வந்து அந்த பாட்காஸ்ட்ல பேசினவர் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நம்ம மக்கள் வந்து பிரிண்டடா ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னாலே அதை உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படின்னு. இப்ப வந்து முன்னாடி காலத்துல வந்து நியூஸ் பேப்பரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாமே டைப் பண்ணி வர்றதுனால அதை படிச்சு பார்த்தோன்னா இது உண்மை அப்படின்னு நம்பிடுறது. அவ்வளவுதான், வாட்ஸ்அப்ல வந்திருக்குப்பா. இல்ல இந்த மயில்சாமி அண்ணாதுரைன்னு இருப்பார்ல நம்ம அவர்கிட்ட கேட்டாங்க இதை பத்தி, இந்த திருநள்ளாறு சேட்டலைட் வந்து செயலிழக்குதாமே உண்மை, அவர் தமிழ்னால அவர்கிட்ட கேட்டாங்க. மத்தவங்க எல்லாம் கேட்டா அடிக்க வந்திருப்பாங்க, அதனால அவர்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா போங்க அப்படின்னு அவர் அப்பயே சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா நம்ம ஆளுங்க இதை ஃபார்வர்ட் பண்ண அப்டேட் பண்ண மாட்டாங்கல்ல, திரும்பி ஆல்ரெடி நாசா அப்ரூவ் பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாசாக்கெல்லாம் திருநள்ளாறு இடம் இருக்கே தெரியாது, சும்மா போட்டு விடு, யாரு கேட்க போறா அப்படின்னு போட்டு விடுறது. அதான் அதையும் அவர் ரொம்ப கேஷுவலா கூட அதெல்லாம் போயின்னு கூட சொல்லல. அவர் அந்த இன்டர்வியூல கூட என்ன சொன்னாருன்னா, நான் இதுக்காகவே நான் இஸ்ரோல இருந்தப்பயே இத ஒரு விஷயமா நான் எடுத்தே அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு தடவை கூட எந்த ஒரு சேட்டலைட் ஒரு நாளைக்கு எக்கச்சக்க சேட்டலைட் அது வழியா பாஸ் ஆகி போகுது, எந்த சேட்டலைட்லயும் அந்த மாதிரி ஒரு அப்நார்மாலிட்டியை வந்து நாங்க அப்சர்வ் பண்ணதே கிடையாதுன்னு ரொம்ப அவரு அதையும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண மாதிரி தான் சொன்னாரு. நான் அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தேன், அது நடக்கல அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி விஷயம் சொல்றப்ப எப்படி நம்ம சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரு இயர்ல 2 years ஒன்ஸ் இது நடக்கிறப்ப, இந்த எக்லிப்ஸ் நடக்கிறப்போ இப்படி நடக்கும் அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி சயின்டிபிக்கா விஷயங்கள் நிறைய சொல்றப்ப நீ இன்ஃப்ராரெட்னா என்னன்னு தெரியாது,
எக்லிப்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாது. இது எல்லாமே தெரியாம சுத்தி சுத்தி கொடுக்கறதுனால நம்ப வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம். எக்லிப்ஸ் ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? சூரியன் சந்திரன் எர்த் இல்ல 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 அது அது வந்து நீ எனத்தையாவது புஸ்தகத்துல படிச்சுட்டு நம்பிக்கிட்டு இருக்க பாரு. உன்னை எல்லாம் என்ன சொல்றது, ஆக்சுவலா எக்லிப்ஸ் வந்து எதனால நடக்குதுன்னா, பூமியில இருந்து ஒரு பாம்பு வந்து மேல போய் அந்த சூரியனை முழுங்கும். ரைட்டா? அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி முழுங்கும் போது சூரியனுடைய பவர் குறைஞ்சு போயிடும். சூரியன்ன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, சரியா? அந்த சூரியன் அந்த பாம்பு முழுங்கிட்டதுனால அந்த கிரகண டைம்ல எல்லா தீய சக்தியும் ரொம்ப உக்கிரமா இருக்கும். சின்ன பிள்ளைல எத்தனை படம் எத்தனை சீரியல் பார்த்திருக்கேன். அதுதான் ஃபேக்ட், அதுதான் சயின்ஸ். அதனாலதான் வந்து உன்னை வந்து எக்லிப்ஸ் அப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப ரீசெண்டா போன வருஷம் கூட வந்துச்சு, 2019 டிசம்பர்ல நடந்தப்பெல்லாம் வந்து அதை எவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் பெருசா பேசினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த எக்லிப்ஸ் வந்து 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் நடக்க போகுது. அந்த டைம்ல யாரும் சாப்பிட்றாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போயிடாதீங்க, அதாவது நேரடியா சூரியனை பார்க்காதீங்கன்னு சொல்றது வந்து அது நிஜமாவே சயின்டிபிக்கலி ஒரு ரீசன் இருக்கு. அந்த சயின்டிபிக்கல் ரீசனை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்த்தா கண்ணுக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு மொட்டையா சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அது எதனால அப்படின்னா, நம்ம வந்து அதை டைரக்டா எப்பயுமே சன்லைட்டை வந்து சன்ன டைரக்டா நம்ம வெறும் கண்ணால பார்க்கவே கூடாது. அது ஏன் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லேசாவது நம்ம கண்ணுல வந்து அது ஒரு ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ளீச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்ணுக்கு. சோ அப்படின்றப்ப கிரகணம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய டார்க் விஷயம் வந்து அந்த சன்லைட்டை வந்து மேக்சிமம் மறைச்சிருது. நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய எட்ஜஸ்ல ஏதோ ஒரு இடத்துல சடனா அந்த லைட் வந்து உங்க கண்ணுல வந்து படும்போது அதனால மேபி எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக அந்த ஒரு அபிஷியலி இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டரை வச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மத்தபடி வந்து அதுல வந்து பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும், சாமி வந்து சாமி கண்ணு ஐஸ், சாமி குத்திங்கலாம் கிடையாது அதுல. இந்த எக்லிப்ஸ் டைம்ல சாப்பிடுறது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகேண்டா பண்றதுக்குன்னே வந்து சயின்ஸ் குரூப் நிறைய பேர் வந்து வாலண்டியர் பண்ண வேண்டியிருக்குது. இது வந்து அவ்வளவு பெரிய எல்லாருமே வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ற விஷயம் ஆயிடுச்சு. இதுக்காக வந்து வாலண்டியர்ஸ் நிறைய வந்து இப்படி சாப்பிடுறது தப்பு இல்ல, இப்ப வந்து எக்லிப்ஸ் பார்க்க கூடுவாங்க தெரியுமா, அங்க வந்து சயின்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க இப்படி சாப்பிடுறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு காமிக்கிறாங்க. ஓகே, நடக்குது. இவங்க வந்து இப்படி பிளைண்டா ஃபாலோ பண்றதுனால இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உண்மையை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது என்னன்னா, இப்ப நீ எக்லிப்ஸ் டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றப்ப இவரு நம்ம தலைவர் ஜக்கி ஞாபகம், அவர்லாம் இல்ல எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலான ஆள் நம்ம இந்தியால. அவரு சொல்றது எல்லாமே தப்பு சூடோ சயின்ஸ். அவர் சொல்றது அவருக்குன்னே ஒரு தனி பாட்காஸ்ட் ஒரு எபிசோட் என்ன ஒரு சீசனே போடலாம் இருக்கலாம். பட் அதை விட அவர் சொல்றாரு பாருங்க எக்லிப்ஸ் டைம்ல ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் மேல ஏதோ ஒரு செயின் மாதிரி வச்சிருக்காரு, ஏதோ அந்த கல்லுக்கெல்லாம் போட்டு ஒரு செயின் மாதிரி வச்சிருக்காரு, அதை சுத்தி காட்டுறாரு, பாருங்க இப்படி சுத்துது இல்ல, இது பாருங்க ஆன்டி கிளாக் சுத்துதுன்னு என்னத்தையாவது உளர்றாரு. ஓகேவா? அத்தனையும் சூடோ சயின்ஸ் நல்லா பச்சையா தெரியுது. ஆனா நம்புறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுனால அப்படியே கும்பல் கும்பலா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதை. அதான் இப்போ இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல எக்கச்சக்க பேர் வந்து நம்ம ஜக்கி வாசுதேவோடைய ட்ரூ பிலீவர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். நீங்க வந்து அவரை நம்புறது நம்பாததுன்றது ரெண்டாவது விஷயம். அவரை பத்தி பேசுறது உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா நிஜமாவே அவர் சொல்ற விஷயங்களை நீங்க நம்புறீங்கன்னா, எந்த பேசிஸ்ல எந்த அடிப்படை ப்ரூஃப நம்பி நீங்க அதை நம்புறீங்கன்றத நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கே அது புரியும். நீ இவ்வளவு சொல்றதுனால ஒரு விஷயம் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நான் ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் கான்சிக்வன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றேன். இப்போ வந்து வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. விஷயம் இருக்குதுல்ல, விஷயம் சொன்னாரு இல்ல சொல்றேன். இது வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல, ஒரு பெரிய சயின்ஸ் ஜேர்னல்ல பெனவெஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் போட்டாரு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து நீங்க எவ்வளவு டைல்யூட் ஆனதுக்கு அப்புறமும் அதுல இருந்த ஒரிஜினல் மாலிக்யூல்ஸ் எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறமும் கூட மெமரி இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் போட்டாரு. பட் அது வந்து ஃபிளாடான ரிசர்ச். அவங்க வந்து அந்த ஒரே டெஸ்ட் டியூப்ல பண்ணதுனாலதான் அந்த ரெமினன்ஸ் இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சப்சிக்வெண்ட் ரிசர்ச்சஸ் எல்லாம் நடந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து அதுவும் சூடோ சயின்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது நடந்து ரொம்ப வருஷம் இருக்குது. இவரு இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் ஆக்சுவலி இவர் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சே பண்றாரு. இது வந்து ஃப்ராடுங்கிறது தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வாட்டர் ஹேஸ் மெமரிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டரை நான் வந்து இப்படி ஒரு மாதிரி நல்ல விதமா பார்த்துட்டு குடிச்சா அவனுக்கு நல்லது நடக்கும், கெட்ட விதமா பார்த்துட்டு குடிச்சா அவனுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிறாரு. இவ்வளவு கான்பிடண்டா போய் சொல்றாரு. இந்த பொய் சொல்றது சும்மா இதோட நிக்கல. என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து தண்ணி விக்கிறாரு. ஹிமாலயாஸ்ல இருந்து நாங்க தண்ணி குடிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்கடா. விளையாட்டு சொல்லல, நான் பொய் சொல்லல. இவ்வளவு காசு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி இப்ப ஜக்கி மாதிரி ஆளுங்க நம்புறாங்க அப்படின்னா,
இவங்க எதனால இதை பண்றாங்க, அவங்களுக்கு என்ன லாபங்கிறத பாக்கணும். வாட்டர் கேஸ் மெமரின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டு அதுல எதுவுமே எஃபெக்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லாம போனா கூட பிரச்சனை இல்லைன்னு வையேன். பட் இப்படி ஒரு விஷயத்த பொய் சொல்லி அதனால அவங்களுக்கு என்ன லாபம் வருது, எத்தனை பேர் வந்து இந்த காசை வந்து இப்ப நல்லா பணக்காரங்களா இருக்காங்க, அந்த காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதே வந்து அந்த 3000 rupees வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்பெண்ட் பண்றது வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஓகேவா? இப்ப இந்த ரீசெண்டா டிரான்ஸ் படம் கூட வந்துச்சு, அந்த படம் நீங்க பாத்தீங்களா? இல்ல பாக்கலையே. அதான் இந்த சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? ரெண்டுமே பேசிக்கா ஒரே ஒரு பேசிக் லைனை பொறுத்த லைன், காமனான லைன் தான். டிரான்ஸ் வந்து என்னன்னா இந்த கிறிஸ்டியானிட்டிய பேர்ல நடக்கக்கூடிய நிறைய ஃப்ராட்ஸை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம பாத்துருப்போம்ல, இந்த சீடிய வச்சு பாவர் பாவர் அப்படின்னு சொல்லி குடிப்பானுங்கல்ல. அந்த அதுல அதுதான் அத வந்து அந்த படத்துல வந்து ஃபகத் ஃபாசில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பான். அதுல எல்லாம் ஒரு சீன் வரும். அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை விற்பானுங்க. இதே மாதிரிதான் அதிகமான ரேட்ல விற்பானுங்க. பட் அது வந்து வெறும் தண்ணி தான். ஆனா அந்த படத்துல வந்து இந்த மாதிரி இதே மாதிரி ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ஜுரம் ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கும். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஃபகத்தோடைய ரொம்ப சீரியஸான ஒரு ஃபாலோவரா இருப்பான். சோ அந்த கேரக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு அவங்க அம்மா கெஞ்சுவா கதறுவா. ஆனா வந்து அந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவான்னா, இல்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அதை வந்து போகவே விடாத, நீ வந்து கடவுள்கிட்ட அது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன்னா நீ அவரை நம்பாத மாதிரி அர்த்தம், அது எல்லாம் கெட்டது நடந்துரும் சொல்லி கடைசி வரைக்கும் அதை விடாமலே போய் கடைசியில அந்த பொண்ணு இறந்து போயிருவா. இத நிறைய படங்களை காட்டியிருப்பாங்க. இப்ப நீ காதலா படம் பாத்திருக்கியா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். நடக்கும். கமல் வந்து அந்த சாமியார் கூட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேசி, இந்த மாதிரி நான் வந்து நடிக்கிறேன், காசு தாங்க அப்படின்னு பண்ணுவாப்ல. அதனால ஏமாந்த ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கு கால் வந்து பேரலைஸ்டா இருக்கும், அது சரியாகணுங்கிறதுக்காக சாமியாரை பார்க்க வந்திருப்பாங்க. இவங்க கொண்டு வந்த காசெல்லாம் வந்து அந்த சாமியார்ட்ட கொடுக்க போறாங்கிறது தெரிஞ்சு கமல் வந்து இவரு இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிச்ச காசை அந்த அம்மாட்ட கொடுப்பாங்க. ஆனா அந்த அம்மா வந்து மறுபடியும் அந்த சாமியார்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிதான் இது வந்து காலகாலமா நடந்துகிட்டா இருக்கு. என்ன டிஃபரெண்ட் வேஸ்ல பண்றாங்க. இப்போ இத வந்து எதனால வந்து இவங்க மெஜாரிட்டியான ஒரு ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்புறாங்க. அது கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ஹிந்துவிசமா இருக்கட்டும், முஸ்லிமா இஸ்லாமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இது இருக்கு. அதை நம்பக்கூடிய ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கதான் செய்யுது. அதை அவங்க எதனால நம்புறாங்கன்றதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜக்கி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்ல இருக்கிறதுக்கான மெஜாரிட்டியான ரீசன் என்னவா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது அப்படின்னா, நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல சிலரை பார்த்திருக்கேன். சோ அந்த ஜக்கி வாசுதேவுடைய அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு செஷன் மாதிரி இருக்கும். லைக் ஏதோ 7 days அந்த மாதிரிலாம் ஏதோ பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா அங்க போய் இந்த மாதிரிலாம் இருக்கணும், சில செட் ஆஃப் ரூல்ஸ், சில செட் ஆஃப் மீல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. சோ அதுல எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ் சிலர் போனவங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் போனவங்க ஒரு சேஞ்ச ஃபீல் பண்றாங்க. அது வந்து என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜி அது என்னன்றது எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் அதை ஃபீல் பண்றதுனால, அவங்க நிஜமாவே அங்க நடந்தது உண்மைன்னு நம்புறதுனாலதான் அவங்க அடுத்து வர்றவங்களுக்கு நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ட்ரை பண்ணி பாக்குறவங்களுக்கும் அது நடக்குது. இந்த டைரக்டா அந்த தண்ணியை பார்த்து மந்திரம் வர்றதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆனா அங்க போய் இந்த மாதிரி யோகா இந்த மாதிரி விஷயங்களை அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு மென்டலா ஒரு சேஞ்ச் கிடைக்குது. சோ அதனாலதான் அவங்க அதை ரொம்ப பிலீவ் பண்றாங்க. புரியுது. ஆனா நீ பேச்சுவாக்குல நீங்க ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜக்கி வாசுதேவ்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது, சத்குருன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஜக்கின்னு கேட்டதுக்கு நீங்க எப்படி ஜக்கின்னு சொல்லலாம், சத்குருன்னு கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அளவு எல்லா ஆசிரமத்திலயுமே இது ரொம்ப நேச்சுரல் தான். இப்போ வந்து ஒரு ஹெக்டிக்கான லைஃப்ல இருந்துட்டு ஒரு 10 நாள் போயிட்டு நம்ம ஒரு வேற லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப அமைதியா இருந்தா கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அந்த ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி இவங்க எப்படி ஏமாத்துறாங்கிறதா மேட்டர் இல்ல. இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க ஒரே காரணத்துக்காக இப்படி ஏமாத்தக்கூடாது. இல்ல அவங்க ஏமாத்துறதா நம்ம தப்புன்னு சொல்றோம். சயின்ஸுங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க, அதான் தப்புன்னு சொல்றோம். அதான் இப்பெல்லாம் வந்து சயின்ஸ வந்து, அதாவது இந்த சூடோ சயின்ஸ வந்து சயின்ஸ்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ இழுத்துச்சு. அது எதனால அப்படின்னா, நம்ம 2.0 அதை வந்து ஒரு 5th force அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் வந்து அதை காமிச்சாரு. இப்ப வந்து நம்ம எல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த ஆன்மா, உயிர், இந்த விஷயம் எல்லாம் வந்து அதை வந்து நம்ம சயின்ஸ்ன்றதுக்குள்ள நம்ம ஆக்சுவலா கொண்டு போகவே மாட்டோம். இந்த சூடோ சயின்ஸ்ன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருந்தா கூட அதை வந்து நம்ம ஒரு சயின்ஸ்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா வந்து நான் 2.0 உடைய இனிஷியல் ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்தா the fifth force பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்ப பயங்கரமா ஏதோ ரிசர்ச் நடந்திருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் வந்து 4th டைமென்ஷன் காட்டின மாதிரி
சங்கர் வந்து 5th ஃபோர்ஸ் எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்துல. என்னன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும்னு அந்த படத்தை பாக்குறேன். அதுல வந்து அந்த ரிவீல் ஆகுற வரைக்கும் நிஜமாவே அந்த மொபைல்ஸ் எல்லாம் ஏன் மூவ் ஆகுதுன்னு ரிவீல் ஆகுற வரைக்கும் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அப்ப வந்து ஃபைனலா பார்த்தா அந்த 5th ஃபோர்ஸ்ன்றது ஆரா அப்படின்னு சொல்லி நம்ம வசி சொல்லுவாரு. ஒரு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னா ஒரு சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் மாதிரி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பெரிய பெரிய தலைவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இம்பார்ட்டன்டான சயின்டிஸ்ட் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும்போது வசி சொல்லுவார், இந்த மாதிரி இது வந்து திஸ் இஸ் த 5th ஃபோர்ஸ். அந்த 5th ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆரா அப்படிங்குவாரு. என்னடா ஆரா அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல, அந்த செத்து போன குருவி, இந்த செத்து போன அந்த அக்ஷய்குமாருடைய ஆவிதான் வந்து இந்த மாதிரி வந்து பூந்து போகுது, அந்த செல்போன்குள்ள பூந்து நீங்களை கொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓவராலா. இத வந்து நம்ம பல வருஷமான ரிவெஞ்ச் கதை தான் இது. நம்ம காஞ்சனா படமும் 2.0 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா என்ன அப்படின்னா இந்த சயின்ஸ் பிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில சயின்ஸ ரொம்ப குறைச்சிட்டு பிக்ஷன் நிறைய வச்சுக்கிறாங்க. அதான் இந்த ஆரா மாதிரி விஷயத்தை இவங்க நம்ப வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியல, ஆரா பார்த்து சொல்றோம் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களுக்கு வந்து 1500 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா ஜெனரலா ஆராங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா தெர்மல் இமேஜிங் பண்ணுவாங்க. உன்னை நிக்க வச்சு தெர்மல் இமேஜிங் பண்ணா உன்னோட பாடி டெம்பரேச்சர் பத்தி வச்சு உனக்கு ஒரு டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து தெர்மல் இமேஜிங் தெரியுமா? இப்போ ரொம்ப ஹாட்டா இருந்தா ரெட் கலர், கூலா இருந்தா ப்ளூ கலர் தெரியும். சோ அத வந்து இவங்க வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இவங்க வந்து பாருங்க இது வந்து இப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதை பத்தி தனியாவே பேசலாம், ஆரா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புது டாபிக்காவே பேசலாம். பட் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்தை வச்சு இவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆரா பேஸ் பண்ணி இந்த கரியர் பாத் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஆரா இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் இப்படி பெட்டரா இருக்கும், இப்படி நல்லா இருக்கும், இப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. புரியுதா? ஆராங்க இவங்க இந்த தெர்மல் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சொன்னா கூடவே மேக்னெட்டிக் ஃபீல்டு நீ மெஷர் பண்ணி காமிச்சா கூடவே அது வந்து உன்னோட எக்ஸிஸ்டிங் பாடி கண்டிஷனோட ரெப்ளிகேஷன் தான் அது. ஆனா இவங்க அது அப்படியே வந்து மாத்தி சொல்றாங்க. ஆரா அதிகமா இருந்துச்சு, பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஹெல்த் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்தி காசு வாங்குறாங்க. அதான் இப்ப வந்து ஏமாத்து வேலை. இதே மாதிரி அதான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது நம்ம போன எபிசோட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் ஸ்டார்டிங்ல, இந்த வந்து இலையில சாப்பிடறதுக்கான சயின்ஸ். அந்த மாதிரி வந்து டெய்லி லைஃப்ல வந்து நம்ம நிறைய சயின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ட்ரெடிஷனை வந்து நிலைநிறுத்துறதுக்காக சொல்ற நிறைய விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் ரீசெண்டா படிச்சு கேள்விப்பட்டேன். அது வந்து ரீசெண்டா கேள்விப்படல, விஷயம் கேள்விப்பட்டது ரொம்ப நாளா அதுல இருந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய உண்மை என்னன்றது ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இந்த கால்ல மெட்டி போடுற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கால் கட்டவரலுக்கு அடுத்த விரல்ல இருந்து போற ஒரு நர்வ் வந்து நம்மளுடைய பெண்களுடைய கர்ப்பப்பையையும் அவங்களுடைய இதயத்தையும் வந்து ஒரே நர்வ் வந்து கனெக்ட் பண்ணுமா. அப்ப அந்த 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 விரல்ல வந்து மெட்டி போட்டா வந்து நம்ம இதயத்துக்கும் கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது, மனசு ரொம்ப இதா இருக்கும், பிறக்கிற குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவ்வளோ லாங்கான நர்வே வந்து உடம்புல இல்ல, அப்படி ஒரு நர்வே வந்து இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பயாலஜிக்கலா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சயின்ஸ் இததான் சொல்ல வரோம். நம்ம சொல்ற சயின்ஸ் இப்படி வந்து ஒரு நீங்க ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இதுதான் வந்து காரணம் அப்படின்னு சயின்ஸ்ல ஒண்ணு சொல்லிட்டு நம்ம போன தடவை சொன்ன மாதிரி முன்னோர்கள் முட்டாள் இல்லை, அந்த காலத்துல இதுக்காக தான் கண்டுபிடிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிடுறோம். அதான் பேசிக்கா மெட்டி எதுக்கு போடுவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு மேரிட் அப்படிங்கறத காட்டுறதுக்காக போடுவாங்க. அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வேலிடேஷன் தேடுறது சயின்ஸ் மூலமா தேடுறாங்க. பாத்தீங்களா, இதனாலதான் நாங்க அப்பயே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே தப்பு. நீங்க வந்து பிலீஃப் இது எங்க சொசைட்டி கல்ச்சர் அப்படிதான் அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு வந்து சயின்ஸ் திணிக்கிறீங்க? அதான் பிரச்சனை. ரீசெண்டா டிக்டாக்ல ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாரு. நீ டிக்டாக் பாத்துருக்க மாட்டேன், பட் அவரை பத்தி யூடியூப்ல ஏதாவது பாத்தியான்னு எனக்கு தெரியல. யாருன்னு சொல்லு. ஒருத்தர் அவரு மேபி நிறைய பார்த்தவங்களுக்கு புரியும், அதை எனக்கு யாருன்னு சொல்ல வரல. ஒருத்தர் அந்த அவர் பேசுறதே ரொம்ப செம்மையா இருக்கும், அவருடைய மாடுலேஷன் எல்லாமே. அவர் வந்து ஒரு டிக்டாக் வீடியோ போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா எனக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்க எங்க வீட்டுல. சோ அதுல வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, பொண்ணு 35-40 பவுன் நகை போட்டு வரணும், அப்புறம் வந்து சிம்பிளா கம்மியான விலையில ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோ ஒரு டியூக் பைக்கோ இன்னொரு ஏதோ ஒரு பல்சர் பைக்கோ வாங்கி கொடுத்தா போதும், அது போக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தா போதும், இந்த மாதிரி யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க பிரான்ஸ் அப்படின்னேதான் டிக்டாக்ல பேசி போட்டிருந்தாப்ல. அதுக்கு வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து பயங்கரமா கிழிச்சு கலாச்சு விட்டாங்க. இந்த மாதிரி வந்து இப்ப எவ்வளவு ஓப்பனா நீ டவுரி கேக்குற அப்படி இப்படின்னு. அதுக்கு திரும்ப ஒரு வீடியோ அப்லோடு. நான் லாஸ்ட் வீடியோல போட்டதுக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப மோசமா பேசியிருந்தீங்க. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்?
அதுல எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி நகை எல்லாம் கோல்டுல போடுறதுனால அதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த பெண்ணுடைய உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. உங்க பொண்ணுக்காக தான் நான் கேட்டேன், நான் எனக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி 2வது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். சோ இது இந்த மாதிரி இப்படித்தான் இந்த சூடோ சயின்ஸ்ன்றது. நம்ம ஒண்ணு சொல்றது அத வந்து எவனாவது அடிக்க வர்றான்னா நான் சும்மா சொன்னடா இத சயின்ஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது. ஆமா, வேற எதுவும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல, அதனால இப்படி ஏதாவது சொல்லி எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய நிஜமான விஷயங்களும் இருக்கு. இப்போ நம்ம வழக்கத்துல பேசுற விஷயங்கள்ல நிஜமாவே இவங்க சயின்டிபிக்கா சொல்ற விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த டெத் ஆன வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்றது வந்து ஓகே. அதை வந்து நீங்க அங்க வந்து இந்த என்ன சொல்றது நிறைய க்ரௌடா போயிருப்பீங்க, அங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள வரும்போது குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த மாதிரி 1-2 இருக்கிறத வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம இந்த சாப்பிடுற விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயத்துல வந்து அதுல சயின்ஸ் இருக்குன்னு சொல்றதுல வந்து ஒரு சிலதுல உண்மை இருக்கதான் செய்யுது. இப்ப நான் ரீசெண்டா கொஞ்சம் தேடி படிச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மஞ்சள்ல வந்து நிஜமாவே வந்து இந்த கேன்சர் கியூரிங் ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கு அப்படின்றத ஆக்சுவலா ரிசர்ச்சாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்த டர்மரிக் வந்து டெய்லி ரொட்டீன் சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்ல ஒரு சில கேன்சர்ஸ், எல்லா கேன்சரும் இல்ல, அது வந்து என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பிரஸ்ட் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், ஸ்கின் கேன்சர், அப்புறம் பவல் கேன்சர் அப்படின்னு இந்த 4 விஷயங்கள் வந்து அஃபெக்டட் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன பொருள் வந்து அந்த எஃபெக்ட கொடுக்குது அப்படின்னா, டர்மரிக்ல வந்து குர்குமின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதாவும், அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஆன்டி கேன்சர் இதா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சமையல் மெத்தடுல சில நேரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மிளகாவத்தல் பயன்படுத்தக்கூடிய, மிளகாவத்தல்னா வந்து காமனா சொன்ன காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா பயன்படுத்தக்கூடிய எல்லா சமையல்லையுமே வந்து மஞ்சள் பொடி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்வாங்க. மிளகாயில ஏதோ ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட் இருக்கிறதாகவும், அதனாலதான் டர்மரிக்க வந்து அந்த இதுல ஆட் பண்ண சொல்றதாகவும் ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. பட் அதை காரணமா வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் மஞ்சளை அள்ளி சாப்பிடறாருன்னா அது அவரை கியூர் பண்ண போறது கிடையாது. அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னா, ஒரு அஸ் அ லைஃப் ஸ்டைலா நீங்க யூஸ் பண்ற விஷயத்துல மஞ்சள்ன்றது உங்களுக்கு ரெகுலரா உங்களோட சமையல் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து கேன்சர் வரக்கூடியத ரேட்டை வந்து கம்மி பண்ணுது. சோ இந்த மாதிரி சில நிஜமான விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த 1-2 வச்சுக்கிட்டு எல்லாமே நிஜம்னு பேசுறதும் ஃப்ராடுத்தனம் தான். அதான் இப்ப என்னன்னா அதுதானே டிஃபரன்ஸ் சொல்றோம் சூடோ சயின்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும். சூடோ சயின்ஸ் சொல்ற விஷயத்துல உண்மை எதுவுமே இல்லாம இருக்காது, ஏதாவது 1-2 உண்மைகள் வச்சுதான் மத்த எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. இப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீ சயின்டிபிக் ப்ரொசீஜர்ல போறப்ப டர்மரிக்ல இந்த காம்போனன்ட் இருக்குது, இந்த காம்போனன்ட் இவ்வளவு குவான்டிட்டில எடுத்தா இவ்வளவு நல்லது, இவ்வளவு குவான்டிட்டில அதிகமா போயிட்டா கெட்டது அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்கல்ல. அது இல்லாம ரொம்ப வேகா ஜெனரலா சொல்றதுதான் சூடோ சயின்ஸ். அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் அதான் சொல்றோம். நம்ம பேசுறது வந்து சூடோ சயின்ஸ்ல ஃபாலோ பண்ற எல்லாமே தப்பு, அப்படியே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா அது என்ன காரணம் இருக்குது, அது என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு பாக்கணும். அதுதானே இப்ப நம்மளோட ஆர்குமெண்ட். சோ அப்ப இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் எல்லாம் இப்படி நம்ம நிறைய நம்புறதுனால என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல ஏமாத்துறவங்களால நம்மளுக்கு வந்து மணி லாஸ் பயங்கரமா நடக்குது. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி மந்திர தண்ணி, அப்புறம் வந்து ஆரா, இந்த மாதிரி பெரிய லெவல்லயே வந்து ஏமாத்துறாங்க, காசு ஏமாத்துறாங்க. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்குது, இது விட்டுருவோம். அப்புறம் இன்னொன்னு, சயின்டிபிக் டெம்பர் டெவலப் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் மூலமா இல்லாத விஷயத்த வந்து திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உண்மையாவே ஒரு விஷயம் நம்ம ட்ரெடிஷன்ஸ்ல வந்து நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா, இல்ல சயின்டிபிக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதை சொல்றப்ப நம்ம நம்புறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சயின்டிபிக் கம்யூனிட்டி அதை ஒத்துக்காது. அதான் புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்துட்டு ஒரு நாள் நிஜமாவே புலி வந்தா சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆமா, கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுடைய சயின்டிபிக் திங்கிங் வந்து இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, நான் ஒரு சின்ன பையன் வந்து நாளைக்கு உங்கள்ட்ட வந்து இது எதனால நடக்குது, நம்ம தெய்வ திருமகன் படத்துல அந்த விக்ரம் பதில் சொல்ற மாதிரி காக்கா ஏப்பா பறக்குது அப்படின்னா அதனால நடக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு சில்லி ரீசனை சொல்லி சொல்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அவங்க டவுட்னு குழந்தைங்கனாலே ஜெனரலா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அப்படி கேட்கும்போது அதுக்குடைய சயின்டிபிக் ரீசனை சொல்லாம, இப்ப எக்லிப்ஸ் எதனால நடக்குது அப்படின்னா, சூரியனை போய் பூமி மறைக்குது, நிலா மறைக்குதுன்றத சொல்றதை விட்டுட்டு சூரியனை போய் பாம்பு முழுங்குதுன்னு சொன்னா, நாளைக்கு அவன் சயின்டிபிக்கா யோசிக்காம இந்த மாதிரி ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை பிலீவ் பண்ணி போறான் அப்படின்னா, அவனுக்கு சயின்ஸ் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே வந்து குறைஞ்சுதான் போகும். அதுல அவனுக்கு ஒரு ஈடுபாடு, அடுத்த கிரியேட்டிவ் திங்கிங் வராது. சோ இது வந்து என்ன மாதிரி ஆயிரும்னா, நாளைக்கு நம்மளுடைய இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட்ஸ், இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கும். ஆமா, அதான் இப்ப நம்ம விஷியஸ் சர்க்கிள் சொல்லுவோம்ல, நம்ம ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாதனாலதான் வந்து நம்ம இந்த சூடோ சயின்ஸ், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தா திரும்பி அதுதான் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, சோ இதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை என்ன மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்ம? அதாவது பேசிக்கா வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காகவே அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து வாட்ஸ்அப்லயே சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்பலாம் கூட. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இல்ல, அதான் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இருக்குன்னா கூட அதை பியர் ரிவ்யூ அப்படின்னு பண்ணுவாங்க. நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு அதை வந்து நிறைய பேர் வந்து அதை ரிவ்யூ பண்ணி சரியா இருக்கா இல்லையாங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது இல்ல, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாம சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்றதுதான் பிரச்சனை. சரி, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உன்னுடைய கன்க்ளூசிவா இந்த சூடோ சயின்ஸ் பத்தி நீ சொல்ல வர்றத சொல்லிரு. அதான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சயின்ஸையும் பிலீஃபையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிலீஃபை பிலீஃப்னு சொல்லணும், சயின்ஸை சயின்ஸ்னு சொல்லணும். சயின்ஸ் வந்து யூனிவர்சல், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. இப்ப நம்மளோட ட்ரெடிஷன்ஸும் பிலீஃப்ஸும் சயின்ஸ் கூட கான்ட்ராக்ட் பண்றப்ப நம்ம வந்து அதை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி இன்கேஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மாத்திக்க ரெடியா இருக்கணும். அந்த மைண்ட் செட் வந்தாதான் நம்ம சொசைட்டி ப்ராக்ரெசிவா சயின்டிபிக்கா டெவலப் ஆகும். ஓகே, இன்னைக்கு எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம இந்த சூடோ சயின்ஸ்ன்ற டாபிக்ல நம்ம மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயமுமே வந்து தனித்தனி எபிசோடா பேசுற அளவுக்கு பெரிய டீப்பான விஷயங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளா இதுல கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பாட்காஸ்டை கடைசி வரைக்கும் முழுசா பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல அடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ்க்கு உங்களுடைய சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் அல்லது நாங்க அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பலாம். நன்றி.